இதை எல்லா ஃபிக்குக்கு தான் இருக்கிறாங்க, பல பேரும் சொல்லி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த பால் கொடுக்கிற அந்த தாய் பல வகையில கொடுக்கலாம், அந்த குழந்தையும் அருந்துவது பல வகையா இருக்கலாம். அகான ஷுர்பன் அவ் உஜூரன் அவ் சுஊதன், 3 வகை இருக்கலாம். ஃபிக்ஹ் சொன்னாங்க, கிதாபுல இது எழுதுறாங்க. தானாவும் குடிக்கலாம், அல்லது தொண்டைக்குழியில ஊட்டி விடவும் செய்யலாம், அல்லது வேறு வகை சுஊதன் சொன்னா கேட்கறது வேணா கிண்டலா தெரியலாம், ஆனா மருத்துவ முறையில் எல்லாம் சான்ஸ் சமசமா நீங்க டாக்டர் பார்க்கலாம். மூக்கு வழியாக ஒரு உணவு செலுத்த திரவம் ஒரு குழந்தை வாய் வழியா செல்ல முடியாது, மூக்கு வழியை செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்ணுடைய பாலை மூக்கு வழியிலே செலுத்தினாலும் இந்த சட்டம் வரும். காரணம் என்ன? இந்த பால் போய் ரத்தத்தில் கலந்து அந்த குழந்தை வளர்வதற்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கறத நோக்கம். எப்படி சென்றாலும் இந்த வாய்ப்பு உருவாகி விடுகிறது, இந்த நோக்கம் அடைந்து விடுகிறது அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த ஹதீஸ்ல இந்த 3 வகையா இருக்குதுல்ல, அவங்க பெரியவங்க இருக்கிறாங்கல்ல, இந்த 3 வகையில அவருக்கு எது பொருந்துமோ அந்த அர்த்தத்தை வச்சிருவோமாங்க. இது என்ன சிக்கல் இருக்கு? நம்ம இது ஆபாசமா கருதணும். இப்படி ஒரு சட்டம் எல்லாம் ஏற்றிருக்காங்கல்ல. இது இமாம் சொல் நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான அதிகாரத்தை இதிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால்தான் தெரிந்துதான் நான் சொல்லுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்படி இருக்கிறது. இத நம்ம மட்டுமல்ல, மாலிக் இமாம், ஷாஃபி இமாம், இப்னு தைமியா உள்பட, இப்னு ஹஸ்ம் உள்பட, இப்னு ஹஸ்ம் எல்லாம் மாற்றானியர் மதிக்கிற இமாம் தான், அவங்க எல்லாம் பெரிய இமாம், அவரெல்லாம் கூட இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டு சட்டம் ஏற்றிருக்கிறார். இந்த ஹதீஸ் இல்ல அப்படின்னு சொல்ல கிடையாது. அப்படிங்கிற பதிவு செய்யறேன். நம்ம ஏன் சொல்றோம் சொன்னா, ஹதீஸை நம்ம பாதுகாத்து ஆகணும். ஹதீஸே தேவையில்லை ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது இப்படி ஒரு வாசலை திறந்து விட்டால் நீங்க வேண்டா சொல்லலாம், விரல் விட்டு ஹதீஸ் நீங்க சொல்லலாம். இன்னொரு ஆள் சொல்லுவாரு நானே விரல் விட்டு ஹதீஸ். இப்ப தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒவ்வொரு ஆலிமும் இப்படி உருவாகினான்னு வைங்க, எத்தனை ஆலிம்கள் இருக்கிறாங்க. இப்ப உலக அளவுக்கு நீங்க பாருங்க. இப்ப ஹதீஸே தேவையில்லைங்கிற ஒரு கூட்டத்தினுடைய கருத்து நியாயமாப்பட்டு விடும். அதனாலதான் நம்ம சொல்லி காட்டுறோம், இந்த ஒரு வாசல் போக வேணாம். அதவே வாய்ப்பு இல்லை என்றால் பரவாயில்லை, வாய்ப்பு இருக்கிறது. எப்படி? அதே போல இலாகு வணக்கத்துக்கு அர்த்தம் வச்சாங்க. நம்ம கேட்டோம், இந்த அர்த்தத்தைங்கிறது பெற்றீர்கள், இமாம்களுடைய குற்றமாக தான் பெற்றீர்கள், இல்லை ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல நானாவே தெரிஞ்சீங்க என்றால் குர்ஆனிலிருந்து தெரிஞ்சிருக்கலா அல்லது ஹதீஸிலிருந்து தெரிஞ்சீங்களா? அப்படி இருந்தாலும் இந்த கேள்வி வச்சோம். அதே போல வலில்லாஹி அல்லாஹ்வுக்குரியது கனிமத்து பொருள்னு சொன்னா ஏழை எளியவருங்கிறீங்க. அதுலதான் வல் மசாக்கின்னு வந்துருச்சுல, ஏழை எளியவர்கள். அப்புறம் அல்லாஹ்வுக்கு சொல்லணும். மற்ற ஒரு ஏழைன்னு வருது, பயணிகள் வருது, குர்பான் வருது, உறவினர்கள் வருது, ரசூல் வருது, எல்லாமே அல்லாஹ் சார்ந்தவங்க தானே. அல்லாஹ்வை விட்டு விலகினவங்க யார் இருக்கிறாங்களா? அல்லாஹ் சொல்ற லில்லாஹி மாபி ஸமாவாத்தி வல் அர்த், எல்லாம் அல்லாஹ்வுக்கு, வானம் பூமியில் உள்ள. அப்ப கனிமத்து பொருள் அல்லாஹ்வுக்கு எப்படி போய் கொடுக்கிறது? ஏழை எழுவது வார்த்தை அங்க இருக்குது, ஒரு மசாக்கின்னு இருக்குது. அப்புறம் ஏழை எழுவது சம்பந்தப்பட்டு சொல்லணும். அல்லாஹ்வுக்கு சொல்லியிருக்கிறான், எப்படித்தான் புரிவது? விளக்கம் இல்லையா? குர்ஆன்ல என்ன விளக்கம் சொல்லுங்க? அடுத்ததாக இந்த யூசுப் நபி சம்பந்தமா தாய் வழி சகோதரர்கள் 2 பேர் மட்டும், மற்றவங்க வேற சகோதரர் எப்படி சொன்னீங்கன்னு கேட்கறாங்க. அது ஒரு கேள்வியை வச்சாங்க. அது நம்ம தமிழாக்கத்தில் பார்த்துட்டு தான் கேட்கறாங்க. அதுல உள்ளதை படிச்சாலே போதும். யூசுப் நபியின் அனைத்து உள்ளதான் படிக்கிறேன். யூசுப் நபியின் அனைத்து புதல்வர்களும் யூசுப் நபிக்கு சகோதரர்களாக இருந்தும் ஒருவர் மட்டும் யூசுப்பின் சகோதரர் என்று இவ்வசனங்களில், அதாவது 12, 7, 8, 59, 76, 77 தனியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். யூசுப்பும் அவருடைய ஒரு சகோதரரும் யாக்கூப் நபியின் 2ஆம் தாரத்து பிள்ளைகளாகவும் மற்ற சகோதரர்கள் மூத்த தாரத்து பிள்ளைகளாகவும் இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் யூசுப் நபி அவர்கள் எனது சகோதரர் என்று ஒருவரை மட்டும் பிரித்து பேசுகிறார். அதுபோலவே மற்ற சகோதரர்களும் யூசுப்பும் அவரது சகோதரரும் நம்மை விட நம் தந்தைக்கு மிக விருப்பமானவர்கள் என்று அவ்விருவரையும் பிரித்து பேசுகின்றனர். இதிலிருந்து விளங்குதுங்கிறோம். இதுல இருந்து விளங்கலையா? அது மறுங்க. காரணத்தோட எழுதியிருக்கிறோம். காரணத்தோடு எழுதுன ஒரு துண்டை மட்டும் பிடிச்சி என்ன செய்றீங்க? கேள்வி கேட்கறீங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லியாச்சு. அதே மாதிரி நான் அந்த இவர் துரோகம் செய்யவில்லைன்னு சொல்லுவாரு. யூசுப் நபி தான் அதை சொன்னதாக என்ன செய்யறாங்க? அதை அந்த நம்ம விளக்கம் சொல்றோம். 12:51 அஜீஸின் மனைவியுடைய கூற்று என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அதாவது நான் என் கணவருக்கு துரோகம் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் சொன்னா அதுல வருது. அந்த தாலிக்க இன்னி லம் அகுனுஹு பில் கைபி, மறைவாக இருக்கும் பொழுது நான் அவருக்கு துரோகம் செய்யவில்லை அப்படின்னு வாசகம் வருது. இது யூசுப் நபி சொன்னாங்களா அந்த பொம்பளை சொன்னிச்சா அப்படிங்கிறது பஞ்சாயத்து விவகாரம், கருத்து வேறுபாடு. அப்ப யூசுப் நபியை பொறுத்த வரைக்கும் அவங்க அல்லாஹுக்கு எந்த விதமான துரோகமும் அவங்க செய்யவே இல்லை. ஆனா இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் துரோகம் செஞ்சு இருக்குது. என்ன துரோகம் செஞ்சிருக்கு? புருஷன் இருக்கும் போதே இவரை மேல ஆசைப்பட்டிருக்கு துரோகம். யூசுப் நபி துரோகம் செய்யல.
யார் துரோகம் செய்யாம இருந்தாரோ அதுதான் அவர் தான் சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு காரணத்தோடு எழுதியிருக்கிறோம். இதுல என்ன தப்புங்கிற என்ன செய்யணும், நீங்க ஒரு ஆர்கியுமெண்டா எடுத்து வைக்கணும், மேலோட்டமா கேட்டு போயிடக்கூடாது. அடுத்து என்ன செய்றீங்க, சஹீ லைஃப்ங்கிறதுக்கு இமாமுடைய விளக்கத்தானே பாக்குறீங்க. ஹதீஸை விளங்குறதுக்கு இமாமுடைய விளக்கம் தேவையானதான் தலைப்பு. அது ஹதீஸா இல்லையாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வரலாறு தான் தேவை. வரலாறுல உள்ள விஷயம் தான். ஹதீஸா இல்லையாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அதுக்கு அர்த்தம் என்ன பொருள் என்னங்கிறது கிடையாது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நீங்க விளங்கிட்டீங்கன்னா இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. அதே மாதிரி அந்த சத்தியம் செய்யற விஷயத்தை பட்டியல் போட்டாங்க. அது பல பொருள்கள் எல்லாம் சத்தியம் செய்யறானு. அந்த 10 இரவுகள் மீது சத்தியம் மாதிரி புழுதியை கிளப்பி விடக்கூடியவை, இப்படி பல விஷயங்கள்லாம் நினைஞ்சாங்க சொல்லி காட்டினாங்க. இந்த சத்தியங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்லுகிறோம், அல்லாஹ் சொன்னது புரியும்னா எங்க புரியுதுன்னு கேட்கிறாரு. சொன்னதுதான் புரியும், சொல்லாது புரியாது. 10 இரவுகள் மீது சத்தியமாகண்டா 10 இரவுகள் மீது சத்தியம் செய்யறான்னு புரியுதுல, அதான் சொன்னது. எந்த இரவுங்கிற சொல்லாது, சொல்லாது எப்படி புரியும், சொன்னதுதான் புரியும். அல்லாஹ் சொன்னது புரியுதா இல்லையா, இதன் மீது சத்தியம் செய்கிறேன், ஓ இதன் மீது சத்தியம் செய்யறான் அல்லாஹ், புரியுதா இல்லையா, அவ்வளவுதான் புரியும். சொல்லாது புரியுதா நீங்க கேட்கறீங்க. சொல்லாது நீங்க எப்படி புரிஞ்சீங்க எனக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லாத உங்களுடைய இமாம்கள் எந்த வகையின் அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க எடுத்து போட்டீங்கன்னா அதுல நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க பார்ப்போம். அதுல ஒரு குழப்பமும் கிடையாது. இது இவ்வளவு விஷயம் ஆயிடுச்சா. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா, வாரிசுரிமை சட்டமான வசனங்களை எல்லாம் படிச்சு காட்டி உங்க சட்டத்தை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. வாரிசுரிமை சட்டத்துக்குரிய அந்த ஹதீசுகளை அந்த அர்த்தங்களை எல்லாம் இதுல கொடுத்துருக்கனா இல்லையா. நீங்க சொன்ன 3 வசனங்கள் இருக்குதுல, தமிழாக்கம் பண்ணி இருக்கிறேன்ல, மறையம் பூசை பண்ண சொல்றீங்க, அதுல பண்ணினதை வச்சுக்கிட்டு உங்க வாதத்தை எடுத்து வைக்க வேண்டியதானே. நான் சொன்னதுக்கு நீங்க அர்த்தமே பண்ணலையே. தலாக்கு 9 தவிர 10 தவிர 8 தவிர 7 தவிரன்னு சொன்னேன், அதுக்கு அர்த்தமே செய்யலை. தமிழாக்கம் வரலையே துருள் முக்தார்லாம், அது அர்த்தம் செய்யுங்கன்னு கேட்டேன். கடைசியா போன அமர்வுல ஒரு பேப்பரை கொடுத்து அர்த்தம் செய்ய சொல்லி கேட்டேன். அதுக்கெல்லாம் நீங்க அந்த முறையில ஒண்ணு கேட்டேன் அர்த்தம் செய்யுங்கன்னு. உங்களை அர்த்தம் செய்ய முடியலையே. நீங்க வாதம் செய்யறாருன்னா நான் தமிழாக்கம் பண்ணி இருக்கிறேன், அதுல இருந்து உங்களுடைய அர்த்தங்களை என்ன செய்யணும், எடுத்து வைத்து நிறுவ வேண்டும். அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த இன்னொரு விஷயம், அதாவது அந்த இது ஈலா விஷயமா சொல்றாரு. ஈலா விஷயமாக ஒயின் அசமு தலாக், தலாக்கை உறுதி கொண்டார்கள் வருது அப்படிங்கிறாரு. உறுதி கொண்டார்கள் தானே வருது. உறுதி கொண்டார் என்ன அர்த்தம், அந்த குறிப்பிட்ட காலத்தை ரிட்டர்ன் பண்ணலன்னா உறுதி ஆயிட்டான்னு அர்த்தம். அவ்வளவுதான். தலாக்க சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்கிறோம். உங்க இமாம்கள் வேற மாதிரி விளக்கம் சொல்லியிருந்தாங்கன்னா அது சிறந்த வழக்கமா, நாங்க சொல்ற சிறந்த வழக்கமானு எடுத்து வைங்க. கேள்வியா கேட்டீங்கன்னா உங்க வாதத்தை எடுத்து வைக்கணுமா இல்லையா, அது அதுக்குரிய பதில். அதுக்கப்புறம் இந்த சமகாலத்து இலக்கியங்களை எடுத்து காட்டுறீங்க அப்படின்னு கேட்டோம். எதுக்கு சமகாலத்தை நம்ம கேட்கிறோம்னு கேட்டா, இப்ப உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இப்ப இவரே ஒரு டிக்ஷன் எழுதுறான்னு வைங்க, இவர் என்ன செய்வார்னா பால் குடிக்கிறதுக்கு, பால் ஊட்டுறதுக்கு கறந்து குடிக்கணும் அர்த்தம் எழுதிடுவாருங்க. அந்த கருத்துல இருக்கிறதுனால இப்ப உள்ளவர்கள் ஒரு கருத்துல இருந்தார்களே ஆனால், அவர்கள் இப்ப டிக்ஷன் எழுத புகுந்தார்களே ஆனால், இப்ப என்ன மாதிரி நம்ம அதை வச்சுக்கலாம்னு விளங்கி இந்த ஹதீஸுக்கு தான் அர்த்தம் சேர்த்துப்பாங்க. அப்ப இந்த சர்ச்சைக்கு முந்தி உள்ள காலங்கள்ல அப்படிலாம் இருக்கலங்கிறதுனாலதான் பழமையான நூல்கள்ல எங்களுக்கு காட்டுங்க. இது முஆசிரு. இன்னும் சொல்ல போனா லபண்டா பாலுன்னு எல்லாருக்கும் தெரியும், சாதாரண மக்களுக்கே தெரியும். அவன் லபண்டா தயிர்னு எழுதி வச்சுக்கிறான். யாரு இந்த நீங்க காட்டின புக்கில் என்ன வச்சிருக்கான், லபண்டா தயிர்னு எழுதி வச்சிருக்கான். இன்னைக்கு அரபு நாட்டுக்கு போனா லபண்டா தயிர்னு தான் சொல்லுவான். ஆனா ஹதீசுகள்ல வர லபனுக்கு பாலுன்னு அர்த்தம். ஹதீசுகள்ல லபன் வந்தா, குர்ஆன்ல லபன் வந்தா அதுக்கு என்ன அர்த்தம், பாலுன்னு அர்த்தம்ங்க. இப்ப அரபிகள் எப்படி பேசுறான், தயிரை பிடிச்சி லபன்ங்கிறான். அப்ப தயிர் லபன் ஆகுமா, இவன் டிக்ஷனரி தயிரை போட்டு எழுதிடுவான். இதை எடுத்துக்கிட்டு அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் செய்ய முடியுமா. அப்ப சமகாலத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றங்களுக்கு தக்கவாறு எழுதப்பட்ட நூலை விட்டுவிட்டு அங்கிருந்து காட்டுங்கன்னு வச்சீங்கன்னா அது வாய் வைத்து குடிக்கிற அர்த்தம் ஒண்ணுதான் இருக்கிறது. அதுக்கடுத்து என்ன, ஃபிக்ஹு சுன்னான்னு ஒரு புக்கை காட்டுறாங்க. ஃபிக்ஹு சுன்னா எப்போ உள்ளது, அந்த வருஷத்தை எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஃபிக்ஹு சுன்னா என்ன காலத்தில் உள்ளது, அதை எடுத்து காட்டுங்க. சையது சாபிக்குங்கிறவர் எழுதினார். அவர் எந்த காலத்துக்காரர் அவரு, அது நீங்க ஆதாரத்தை நிப்பாட்டணும். அது உங்களுக்கு வேண்டாத ஆள் அவர், அது ஒரு விஷயம். அப்ப சையது சாபிக்குங்கிற ஆள் எழுதின ஒரு புக்கை கொண்டாந்து ஃபிக்ஹு சுன்னால இருக்குங்கிறீங்க. அவங்க எல்லாம் இந்த காலத்துல எந்த மாதிரி கொடுத்தா சரியா வரும் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்காங்களே தவிர, இந்த கருத்து மாற்றங்கள்லாம் வருவதற்கு முந்தின நூல்கள் இருந்து காட்டணும். அப்போதைய காலத்துல பாலூட்டு ரலாஅத்து என்றால் மார்பகத்தில் வாய் வைத்து குடிக்கிறது மட்டும்தான் அர்த்தம், வேற அர்த்தம் கிடையவே கிடையாது. அங்க நீ காட்டணும், ஒரு அதிசயாவது காட்டணும், ஒரு நடைமுறையாவது சொல்ல காட்டணும். இப்ப மாத்திக்கிட்டாங்க அர்த்தத்தை, அது முஆசிருங்கிற அர்த்தம் நான் சொன்னேன். அதுக்கு நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆக வேண்டியிருக்கு. அந்த அகல குர்ஆனுக்கு பதில் எழுதுறதுக்காக வேண்டி அந்த இரவுகள் ஹஜ்ஜி 3 மாசம் சொன்னோம்ல, அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதுதான் எழுதியிருந்தோம். ஆனா நாங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வு பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு பலவீனமான ஹதீஸ் இப்ப எடுத்து நான் வைக்கல. பலவீனமான ஹதீஸ் எங்களுக்கே தெரிஞ்சதுனாலதான் ரசூலுல்லாஹ் விளக்கி இருக்கிறாங்க. அது பலவீனமான ஹதீஸ், அதை நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். அதை எடுக்கணும் நாங்களே நினைஞ்சிருக்கிறோம். 3 மாதங்களுக்கு முன்னாடி அடுத்த படிப்பு வரல, வந்தால் அதுவும் திருத்தப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான ஒரு தவறுனால அது வந்திருக்குது, அது முடிஞ்சு விட்டது. அடுத்து என்னன்னு